அவருடைய எண்ணங்கள் எல்லாம் மாறி இருக்கட்டும். அவங்க வாழ்க்கையில் தலைகளான மாற்றங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. காரணம் என்ன சந்திச்சீர் அன்றைக்கு என்ன நீ தொடலைன்னா இன்றைக்கு நான் இதை பற்றி பேசக்கூடிய அவசியத்தில் எனக்கு என்ன செய்யாது கிடையாது. அன்றைக்கு நீ தொட்டீர் ஆண்டவரே. அன்றைக்கு நீ அபிஷேகம் பண்ணினீர் ஆண்டவரே. 52 வருஷங்கள் ஆனாலும் அந்த அபிஷேகம் இன்னும் வேணும்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேனே. இந்த இடப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனையோ ஊழியங்கள் மூலமாக ஏராளமான மக்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை உணர முடியுது. அநேக இடங்களில் போகும்போது சொல்லுவாங்க, ஆனால் அம்மநாடு மீட்டிங்கில் நாங்கள் வந்திருந்தோம், சின்ன குழந்தையாக வந்திருந்தோம், இன்றைக்கி இதெல்லாம் என் குடும்பம், நாங்கள் எல்லோரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம்னு சொல்லுவாங்க. நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், இந்த இடத்துல வேலை பார்க்குறேன், இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இது என் குடும்பம், என் பிள்ளைகளை, என் பேரன் பேத்திகள் என்று சொல்லி. தரங்கம்பாடின்னு ஒரு இடம் இருக்குது நாகப்பட்டினம் பக்கத்தில். அங்கே தான் ட்ரெயின் ஸ்கூலுக்கு போனேன் படிக்கிறதுக்காக. அது கடற்கரை ஓரத்தில் ஜபிக்கும் போதெல்லாம் ஜபித்தவங்க எல்லார் மேலேயும் தேவனுடைய ஆவியானவர் வந்து இறங்கினார். எல்லா ஆண்கள் தான். ஒரு முறை ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மிக தூரத்தில் ஒரு சின்ன ஒரு லைட்டு தெரிஞ்சிச்சு. அந்த லைட்டு தெரியுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எழும்பி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது பிரகாசமான மின்னல் வெளிச்சமாக மாறி நிறைய நாங்கள் ஒரு 50 பேர் மேலே கூடி ஜெபம் பண்ணிட்டு எங்களுக்கு நேரம் மேலே வந்து நின்றுச்சு. அப்போ ஒரு அடையாளம், ஆண்டவருடைய வல்லமை நமக்கு கிடைக்க போகுது, ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்னால் போக போகுது. ஆண்டவர் நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறாரு. இந்த ஊழியத்தை உற்சாகமாக செய்யணும், குறிப்பாக ஆண்கள் மத்தியில் செய்யணும். அது ஒரு கடினமான ஊழியம் போது தெரிஞ்சாலும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவோம், ஆண்களை கூட்டி சேர்ப்போம். சில நேரங்களில் சொல்லுவாங்க, எதுக்கே அந்த ஆண்கள் இப்போ மூச்சை கொடுத்துட்டு அடைப்பீங்க. மூச்சு போனாலும் யாருக்காக போட்டோம் சொல்லுங்க எல்லாரும். ஏன்னா ஆண்கள் விலையேற பெற்றவங்க, அவங்களுடைய ஜெபம் விலையேற பெற்ற ஜெபம். குடும்பத்தை அவங்க கட்டணும், பிள்ளைகளை எழுப்பி கட்டணும். அவங்க சாட்சியாக இல்லைன்னா குடும்பம் வீணாக போய் சின்ன